நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தவர்களை கண்டுபிடிக்காதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. தேசிய தேர்வு முகமை மீது ஐகோர்ட் காட்டமாக பதில் கொடுத்துள்ளது. 5 ஆண்டுகளாக விசாரித்தும் வழக்கை சிபிசிஐடி போலீசார் முடிக்காதது குறித்தும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கின் விசாரணையை முறையாக கையாளவில்லை, விசாரணை அதிகாரியை மாற்றுங்கள் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். சிபிசிஐடி கேட்கும் வழக்கு ஆவணங்களை தேசிய தேர்வு முகமை 19ஆம் தேதிக்குள் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, என்டிஏ மீது கடும் அதிருப்தியை நீதிபதி பதிவு செய்திருக்கிறார். வேற என்ன அவர் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு, விவரங்கள்? நிச்சயமாக கடந்த 2019ஆம் ஆண்டு மருத்துவ கல்விகளுக்கான நுழைவுத் தேர்வான நீட் நுழைவுத் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து நுழைவுத் தேர்வு எழுதி அதில் அதிக மதிப்பெண்களை பெற்று தமிழக அரசினுடைய அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் இடம்பெறுகின்றனர். இது சம்பந்தமாக விசாரணையின் போது தேனி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர் உதித் சூர்யா சேர்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின்பு விசாரணையில் பல பகீர் தகவல்கள் வெளியாகின. குறிப்பாக இதுபோன்று 8க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த 2019ஆம் ஆண்டு நீட் நுழைவுத் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வழக்கை தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக உள்ளவர் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்திருந்தது. கடந்த வார விசாரணையின் போது சிபிசிஐடி தரப்பு பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக இந்தியாவில் இல்லாத ஒரு மாணவர் இந்தியாவில் 3 மாநிலங்களில் நீட் தேர்வு எழுதி அதில் அதிக மதிப்பெண்கள் பெற்று அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றிருந்தார் என்ற தகவலும் வெளியாகியிருந்தது. இந்த சூழலில்தான் இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது ஒன்றிய அரசு தரப்பில் வழக்கறிஞர், அதாவது நீட் தேர்வு முகமையின் சார்பாக வழக்கறிஞர் ஆஜராகி 2023ஆம் ஆண்டு சில தகவல்களை நாங்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு வழங்கியுள்ளோம், போதிய தகவல்களை வழங்க தயாராக உள்ளோம் என்றார். மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக செய்திகள் அதிகமாக வருவதால் பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது என்று செய்தி நிறுவனங்கள் மீதும் குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதி செய்தி ஊடகங்கள் செய்தியை சரியாக வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக மாணவிகளுடைய அணிகலன்கள் அனைத்தையும் கலட்டி சோதனை செய்யக்கூடிய நீங்கள் இந்தியாவில் இல்லாத ஒரு மாணவர் 3 மாநிலங்களில் தேர்வு எழுதியுள்ளார், அவருடைய ஆவணங்களை ஏன் முறையாக கண்டுபிடிக்கப்படவில்லை? குறிப்பாக நீட் தேர்வின் போது கைரேகைகள் மற்றும் ஆதார்களுடைய விவரங்களை அளித்துதான் தேர்வுக்கு உள்ளே செல்ல வேண்டும், அவரை ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நீதிபதி இந்த வழக்கை 2019ஆம் ஆண்டு முதல் சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அவருடைய விசாரணை என்பது எனக்கு திருப்தி இல்லை, விசாரணை அதிகாரியை உடனடியாக மாற்ற நீதிபதி அறிவுறுத்தினார். அது மட்டுமல்லாமல் இனிமேல் சிபிசிஐடி கேட்கக்கூடிய தகவல்களை, அதாவது இந்த வழக்கு சம்பந்தமான தகவல்களை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கு விசாரணையும் தற்போது ஒத்திவைத்துள்ளார். நன்றி ரஃபீக் ராஜா, விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.